अस्सलाम वालेकुम। हम अब नियाग्रा सिटी में हैं। यहाँ एक गली हमारे मुल्क हिंदुस्तान की गली की तरह है। अब आइए उसे देखते हैं। खुदा हाफिज़, फ़ी अमानिल्लाह। పిడిపోవడం జరిగేనా நாம் இப்போது நியாக்ரா சிட்டியில் இருக்கிறோம். இந்த வீதியில் பல கடைகள் இருக்கின்றன. ஹோட்டல் இந்தியாவில் இருக்கும் சிறு ஹோட்டல்களைப் போல் காட்சியளிக்கின்றன. இதை உங்களுக்கு இப்போது நான் காண்பித்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு பேர் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் என்று ஒரு கடையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் நியாகரா ஃபால்ஸில் இருக்கிறோமா அல்லது சென்னையில் இருக்கிறோமா என்று தெரியவில்லை. இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் பங்களாதேஷியர்களும் இங்கு பெருமளவில் இருப்பதாக தெரிகிறது. இது பாருங்கள், இங்கு ஒரு தந்தூரி ஹட் இருக்கிறது. அதில் பாகிஸ்தானினுடைய ஃப்ளாக் காட்சி அளிக்கிறது. இந்த தெருவிலும் பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் நன்றாக படும் என்று நினைக்கிறேன். நயாகரா சென்டர் என்று இருக்கிறது. நான் இப்போது ரோட் கிராஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தெருவில் என்ன இருக்கிறது என்பதை வாருங்கள் பார்ப்போம். நான் உங்களுக்கு நயாகரா சிட்டி எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் லைக் செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். Oh yeah, over there. Over there? Yeah, I think the. रुकिए जरा. हाँ, राइट में आएगा. இங்கு இருக்கும் சில கடைகள் இந்திய கடைகளைப் போல் தோற்றமளிக்கின்றன என்று நான் சொன்னேனே, அதே தெருவில்தான் இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இங்கு அப்படி தெரியவில்லை. இங்கு என்ன நிலைமை இருக்கிறது என்பதை வாருங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நாகரா ஃபால்ஸ் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி செய்து இந்த வீடியோக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதில் பாருங்கள், இங்கு ஒரு இடம் இருக்கிறது. இங்கே உள்ள என்ன இருக்கிறதோ எனக்கு தெரியாது, ஆனால் மேலே எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிங் அட்ராக்ஷன். இந்த தெருவிலும் நம் நாட்டை சேர்ந்த பலர் இருப்பதாக தெரிகிறது. இங்கு பாருங்கள்,
சிறு சிறு கடைகள் இருக்கின்றன. எப்படி இந்தியாவிலே பர்மா பாசார் இருக்கிறதோ அதுபோன்ற கடைகள் இருக்கிறது. இங்கு துணிகள் விற்கப்படுகின்றன. இதையும் நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த கடைகளும் இந்தியர்கள் உடையது போல் தெரிகிறது. இங்கேயும் பலர் ஐஸ்கிரீம் மற்ற சில பொருள்களை சாப்பிட்டு கொண்டு இருப்பதை பார்க்கலாம். இந்த வீதியும் இந்தியா வீதியை போல்தான் தெரிகிறது. இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், பங்களாதேஷ்கள் எங்கு சென்றாலும் அவர் தம்முடைய பாரம்பரியத்தை நிரூபிக்கிறார்கள், விட்டுவிடுவதில்லை என்றும் நமக்கு புரிகிறது. இங்கே பாருங்கள், இந்த தெருவிலும் பாருங்கள், பல பேர் வழியை உட்கார்ந்து கொண்டு ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியர்கள் போல் தெரிகிறது. இது ரோட் கிராசிங். நாம் இங்கு வெயிட் செய்து கொண்டிருக்கிறோம். क्या हाँ ना वहाँ है ना पीछे. இப்போ நாம் வந்திருப்பது நியாகரா ஃபால்ஸ் எஸ்டேட் பார்க். இங்கேயும் செடி கொடிகள் நன்றாக காட்சியளிக்கின்றன. பிரமாதமாக இருக்கிறது. வாருங்கள், உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இங்கேயும் நம் நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் காட்சியளிக்கிறார்கள். இப்போது கிளைமேட்டும் நன்றாக இருக்கிறது. மதியானம் நாம் இங்கு வந்தடைந்த போது வெயில் அதிகமாக இருந்தது. இப்போது நன்றாக இருக்கிறது. Appreciate it. Have a good night. You have. Can I try that? Oh, अब हम नायग्रा फॉल्स पार्क आए हुए हैं। यहाँ बहुत से हिंदुस्तानी नज़र आते हैं। उनकी दुकानें भी हैं। उनका नज़ारा भी आप कर चुके होंगे। मैं
आपको कह रहा था तमिल ज़बान में। अब यहाँ एक प्रोग्राम शुरू होने वाला है, ऐसा लगता है, वो भी आपको बताऊंगा। म्यूज़िक प्रोग्राम, ये पार्क रहने से ऐसा लगता है कि यहाँ म्यूज़िक का प्रोग्राम भी होता है ताकि लोगों को सुरूर का। हम ज़रा आगे आ गए हैं मगर आपको गाने की आवाज़ आती होगी। अगर वापसी में वो प्रोग्राम चलता रहा